ஸோ எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னோட பேர் பாவனி. இன்னைக்கு வந்து நம்ம தீம்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி பற்றி அந்த கான்செப்ட் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தீம்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி பார்க்கறதுக்கு முன்னாடி அதை யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணான்னா 1963 வந்து வில்லியம் டி பேட்டிசன்றவர் வந்து அந்த கோர்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபியை ஸ்டடி பண்ணி த 4 ட்ரெடிஷன்ஸ் ஆஃப் ஜியாகிரஃபி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார். ஸோ மேஜராக என்னென்ன இருக்குது இந்த தீம்ஸ்லனா லொக்கேஷன் இருக்கு, அதுக்கடுத்து பிளேஸ், அது பிளேஸ் பற்றி இன் டீட்டெயிலாக பார்ப்போம். அடுத்து ஹியூமன்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டோட எப்படிலாம் இன்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கடுத்து மூவ்மெண்ட், ஸோ என்னெல்லாம் மூவ்மெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் அதுக்கடுத்து ரீஜன்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து லொக்கேஷன்லேருந்து போவோம். லொக்கேஷன் வந்து ஃபர்தராக ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆயிருக்கு. என்னன்னா அப்சல்யூட் லொக்கேஷன், ரிலேட்டிவ் லொக்கேஷன். அப்சல்யூட் லொக்கேஷன் வந்து லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு எக்ஸாம்பிள்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 13 டிகிரி 4 மினிட்ஸ் 56 செகண்ட்ஸ் நார்தர்ன் லாட்டிடியூட்லையும் 80 டிகிரி 16 மினிட்ஸ் 32 செகண்ட்ஸ் ஈஸ்டர்ன் லாட்டிடியூட்லையும் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ரிலேட்டிவ் லொகேஷன்ன்றது என்ன, ஈஸ்டர்ன் லாட்டிடியூட் இல்லை லாங்கிடியூட். அண்ட் ரிலேட்டிவ் லொகேஷன்ன்றது வந்து பொசிஷன் ஆஃப் பிளேஸ் இன் ரிலேஷன் டு அனதர் வெல் நோன் லேண்ட்மார்க்ஸ். ஒரு வெல் நோன் லேண்ட்மார்க்ஸை வச்சு ஒரு பொசிஷனோ ஒரு பிளேஸை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ரிலேட்டிவ் லொகேஷன். அதனால தான் ரிலேட்டிவ். இப்போ ரிலேஷன்னா ஒரு இதை வச்சு இன்னொன்று ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த ரிலேட்டிவ் லொகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சின்ன ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் திருச்சியில் ராக் ஃபோர்ட், அதாவது மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் சாரதாஸ் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மலைக்கோட்டை ஏற்கனவே வந்து ரொம்ப பிரபல்யம். சாரதாஸ் அப்படிங்கிறது அப்போ வளர்ந்துட்டு இருந்த நேரம், அப்பயும் பிரபல்யமானது தான். அதுக்கப்புறம் லேட்டர் ஸ்டேஜில் என்ன சொல்லிட்டான், சாரதாஸ் பக்கத்தில் மலைக்கோட்டை என்ன அநியாயம் வருது. அது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா ஆஸ்தோ இதுதான் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக பாப்புலரான மாதிரியும். ஓகே, ரைட், ப்ரொசீட். அதோட ஒரு எக்ஸாம்பிள் வந்து கல்லணை டேம். எங்க வீடு எங்க இருக்கு அப்படின்னாக்கா, எங்க வீடு வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்கு. உங்க வீடு ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், எங்க வீடு பக்கத்துல தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, உங்க வீடு எங்கேயா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஃபெமிலியாரிட்டி வந்துச்சுனாக்கா எல்லாரும் வீடும் தெரிஞ்சு போயிடும் இல்லையா. சில சினிமா நடிகர்கள் பேர்லாம் வச்சிருப்பாங்க, அது அவர் அங்க இருக்காரு, அந்த ஏரியா தான் இது அப்படின்னு. நம்ம ஏன்னா அவரு நடிகர் வந்து ரொம்ப பாப்புலரா இருக்காரு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்பெசிபிக் லொகேஷன். எக்ஸாம்பிள், அதுக்கு வந்து எக்ஸாம்பிளா கல்லணை டேம் சொல்லலாம் நம்ம. அதுக்கு அடுத்து பிளேஸ். ஸோ இப்போ பிளேஸ் அப்படிங்கும் போது ஒரு பிளேஸ்னா நம்ம வாழும் இடம், அதில் வந்து ஒரு ஆல் இன்க்ளூசிவாக எல்லாமே இன்க்ளூசிவாக வர்றது தான் அந்த பிளேஸ்ன்னு சொல்லுவோம். டொப்போனியம் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பிளேஸை வந்து ட்ரோபோலாஜிக்கல் ஃபீச்சரை வச்சு டிரைவ் பண்ணுறது தான் வந்து டொப்போனியம்னு சொல்கிறோம். சைட் அப்படின்னா அந்த ஏரியாவே அங்கே வந்து இந்த பில்டிங், டவுன், மான்யூமெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க, அதுதான் சைட். சிச்சுவேஷன்னா லொகேஷன் அண்ட் சரௌண்டிங். ஸோ அந்த பிளேஸ் வந்து எந்த லொகேஷன் அண்ட் சரௌண்டிங்கை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்றது இந்த சிச்சுவேஷன் சொல்லுது. அதுக்கடுத்து வந்து ஹியூமன் என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த ஹியூமன் என்விரான்மெண்டல் இன்ட்ராக்ஷன்ல மேஜரா 3 கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. என்னன்னா டிபெண்டன்சி, அடாப்டேஷன் அண்ட் மாடிஃபிகேஷன். ஸோ டிபெண்டன்சினா நம்ம ஹியூமன்ஸ் எந்தெந்த விதத்துலலாம் என்விரான்மெண்ட்டை நம்பியே இருக்கும் அப்படின்னா, மேஜராக சொல்லணும்னா வாட்டர், ஏர். ஏன்னா தண்ணி இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது, அண்ட் காற்று இல்லாமல் இருக்க முடியாது. இது ரெண்டும் எது நமக்கு கொடுக்குது, என்விரான்மெண்ட் தான் கொடுக்குது. அண்ட் சன்லைட்டும் ரொம்ப முக்கியமானது. இது மேஜர் 3 இது. அண்ட் இன்னும் நிறைய ரிசோர்ஸஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கோம். அதுக்கடுத்து அடாப்டேஷனில் வந்து எப்படிலாம் வந்து ஹியூமன்ஸ் என்விரான்மெண்ட் இப்படி தான், அதனால நாங்கள் அடாப்ட் ஆகிக்கிறோம் அப்படின்ட்டு அடாப்ட் ஆகி வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் இன் போலார் அண்ட் டெசர்ட் ரீஜன்ஸ். ஏன்னா டெசர்ட் ரீஜன்ஸில் நிறைய மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, ஆனால் அவங்க வந்து அடாப்ட் ஆகிட்டாங்க. இதுவே நம்ம இங்கே இருக்கிற நம்ம வந்து அங்கே டெசர்ட்டில் போய் வாழனா நம்மளால வாழ முடியாது. ஆனால் அவங்க வந்து ஆல்ரெடி அங்கே பழகிட்டாங்கன்றதுனால அவங்க அடாப்ட் ஆகி அந்த என்விரான்மெண்ட்டுக்கே சூட்டபிளாக அவங்க லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து மாடிஃபிகேஷன். நம்ம ஹியூமன்ஸ் எப்படி வந்து என்விரான்மெண்ட்டை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில், அது வந்து ஒன் ஆஃப் த மாடிஃபிகேஷன்ஸ் மேட். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ரொம்ப குளிர் பிரதேசம்னா அங்கே வந்து ஹீட்டர் போடுவாங்க இல்லையா. அதே மாதிரி ரொம்ப வெக்கையாக இருந்தது, டெசர்ட் மாதிரியான பிளேஸ், ரொம்ப வெப்பமாக இருக்கிற இடத்துல ஏர் கூலர், ஏர் கண்டிஷனர் போட்டுருவோம். கார்லேயே 2 ப்ரொவிஷன் இருக்கு, கூலிங் அண்ட் ஹீட்டர். அடுத்து வந்து மூவ்மெண்ட். ஸோ மூவ்மெண்ட்ன்றது எப்போவுமே நம்ம மூவ் ஆகிட்டே இருக்கோம்.
இப்போ இங்கேருந்து இங்கே ஒரு பிளேஸில் நடக்கிறனாலும் அது ஒரு மூமெண்ட் தான். ஆனால் இப்போ வந்து என்னென்ன சொல்கிறாங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் ட்ராவல் ஆஃப் பீப்புள் கூட்ஸ் அண்ட் ஐடியாஸ் ஃப்ரம் ஒன் லொக்கேஷன் டு அனதர். இப்போது பீப்புள் வந்து ஒரு லொக்கேஷன்லேருந்து இன்னொரு லொக்கேஷனுக்கு ஏதோ ஒரு ஒகேஷனுக்காக ட்ராவல் பண்ணுறோம். ஆஃபீஸ் ஒர்க்ஸ்க்கும் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க்ஸ்க்கு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் மோட்லையோ எதுலேயோ வந்து நம்ம பீப்புள் ட்ராவல் பண்ணுறோம், அது ஒரு மூமெண்ட் தான். கூட்ஸ் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு இதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி கூட்ஸ் ட்ராவல் ஆகுது. நம்ம ஐடியாஸ் இப்போ வந்து நம்ம ஃபோன்லேருந்து நம்மளோட ஐடியாஸ் இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபோன் எப்படி நமக்கு கனெக்ட் ஆகுது? நெட்வொர்க் மூலமாக கனெக்ட் ஆகுது. அந்த நெட்வொர்க்கும் வந்து ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்குமே மூவ்மெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங்கில் இருந்துகிட்டே இருக்குது. டே பை டே ஒரு டெய்லி லைஃப்பில் மூவ்மெண்ட் இருந்துகிட்டே தான் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில். ஸோ அதுதான் வந்து மூவ்மெண்ட் சொல்ல வராங்க. ரீஜன்ஸ்ன்றது என்னன்னா ஏரியா வித் டிஸ்டிங்க்ட் ஹோமோஜீனியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஹோமோ அப்படின்றது சேம். ஸோ ஒரே மாதிரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிற ஏரியாஸ் வந்து டிஸ்டிங்க்டாக ஐடென்டிஃபை பண்ணுறதா அந்த ரீஜன்ஸ்னு சொல்கிறோம். அதில் வந்து என்னெல்லாம்னா கிளைமேட், நேச்சுரல் வெஜிடேஷன், கிராப்ஸ், மேஜர் லேண்ட்ஃபார்ம்ஸ், இண்டஸ்ட்ரீஸ். இப்போ கிராப்ஸ் கூட வந்து நம்ம இந்த பிளான்டேஷன் கிராப்ஸ் அந்த மாதிரி நிறைய கிராப்ஸ் பார்ப்போம். இப்போ ரைஸ் வெரைட்டினா அந்த ஒரே மாதிரி ஹோமோஜீனியஸாக இருக்கிறது, அந்த மாதிரி விளையிற கிராப்ஸ் எல்லாமே ஒரே லேண்டில் அந்த மாதிரி போட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லனா ஃபேக்ட்ரிஸ், ஒரு மாதிரி கெமிக்கல் ஃபேக்ட்ரிஸ்னா அது வந்து ஒரு சைட் ஃபுல்லாக ரன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேமாக டிஸ்டிங்க்டாக இருக்கிறதுக்கெல்லாம் கம்பைன் பண்ணி கொண்டு வரது அந்த ரீஜன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இதெல்லாம். ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ ஓவராலாக நம்ம வந்து ஒரு தீம்ஸ் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு நெமோனிக்ஸ் நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதாவது மிஸ்டர் எல்பிஹெச் அப்படின்னா மிஸ்டர் எல்பிஹெச்னா எம் வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மூமெண்ட், R stands for regions, L வந்து location, P stands for place and H stands for human environmental interaction. Thank you.